கருடனின் நிழல். இத்தொடரின் அத்தியாயம் 1 இதோ உங்களுக்காக. கோயம்புத்தூரின் அந்த பரபரப்பான மாலை வேளையில் ஸ்ரீ மூகாம்பிகா கார் கேரேஜ் உள்ளே வழக்கம் போல சுறுசுறுப்பு தாண்டவமாடியது. ஆயில் கரைகளும் கிரீஸ் பிசுக்குகளும் நிறைந்த அந்தச் சூழலில் ஒரு நீல நிற மாருதி காரின் அடியில் படுத்துக்கொண்டு தீவிரமாக வேலை பார்த்துக் கொண்டிருந்தான் கதிர். அண்ணே, அந்த 12 நம்பர் ஸ்பேனரை எடுடா என்று காரின் அடியிலிருந்தே கதிர் குரல் கொடுக்க, வெளியே நின்று கொண்டிருந்த அவனது உதவியாளர் மாறி ஸ்பேனரை தேடி ஓடினான். காரின் அடியிலிருந்து வெளியே வந்த கதிர் தன் கையில் இருந்த துணியால் முகத்தில் வழிந்த வியர்வையைத் துடைத்தான். 6 அடி உயரம், முறுக்கேறிய உடலமைப்பு, அடர்ந்த தாடி, கண்களில் ஒருவித அமைதியும் அதே சமயம் கூர்மையும் கலந்திருந்தது. பார்ப்பதற்கு சாதுவாகத் தெரிந்தாலும் அவனுக்குள் ஏதோ ஒரு கட்டுக்கடங்காத வேகம் ஒளிந்திருப்பது போல் இருக்கும். என்ன கதிர், இன்னைக்கு சீக்கிரம் கடைய சாத்தணும்னு சொன்ன? அம்மா ஃபோன் பண்ணாங்களா என்று கேட்டபடி உள்ளே வந்தார். பக்கத்து கடை டீ கடைப்பாய். ஆமாப்பா, இன்னைக்கு தங்கச்சிக்கு பர்த்டே. அம்மா சீக்கிரம் வரச் சொன்னாங்க. இந்த காரை மட்டும் முடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதுதான் என்று சிரித்தபடியே கூறினான் கதிர். அவனுக்கு உலகம் எல்லாமே அவனது அம்மா பார்வதியும் தங்கை காவ்யாவும் தான். தந்தை யார் என்று அவனுக்குத் தெரியாது. சிறு வயதிலேயே இறந்துவிட்டதாக அம்மா சொல்லியிருந்தார். வறுமையான குடும்பம் என்றாலும் தன் உழைப்பால் அவர்களை ராணி போல் பார்த்து கொண்டான் கதிர். அதே நேரத்தில் கோயம்புத்தூர் காந்திபுரம் பேருந்து நிலையம் அருகே ஒரு கஃபேயில் பதற்றமாக அமர்ந்திருந்தாள் ஆதிரா. அவள் கையில் இருந்த லேப்டாப்பில் சில ரகசிய ஆவணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. பிரசுராம் இண்டஸ்ட்ரீஸ் போலி நெல்லிக்காய் டேனிக்கூழல் என்ற கோப்பு அது. ஏழைப்பள்ளி குழந்தைகளுக்கு அரசு வழங்கும் சத்துணவில் கலக்கப்படும் டேனிக்கில் நச்சுப் பொருட்கள் கலந்திருப்பதை ஆதிரா தன் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜெர்னலிசம் மூலம் கண்டுபிடித்திருந்தாள். அதன் பின்னணியில் இருப்பது தமிழகத்தின் மிகப்பெரிய தொழிலதிபர் பரசுராம் என்பதும் அவளுக்குத் தெரியும். மேடம், நீங்க இதோட இந்த விஷயத்தை விட்டுருங்க. பரசுராம் சாதாரண ஆள் இல்ல. கொலை பண்றது அவனுக்கு சர்வசாதாரணம் என்று அவளுக்கு தகவல் கொடுத்த அரசு அதிகாரி போனில் எச்சரித்துவிட்டு கட் செய்தார். பயந்து ஓடுறதுக்கு நான் பத்திரிகையாளராகல என்று தனக்குள் முணுமுணுத்தபடி லேப்டாப்பை மூடிவிட்டு தனது ஸ்கூட்டரை நோக்கி நடந்தாள் ஆதிரா. ஆனால் அவளுக்குத் தெரியவில்லை. அவளை கண்காணிக்க 4 கண்கள் பின்தொடர்வது. மணி இரவு 8. கதிர் தன் கடையை பூட்டிவிட்டு தங்கைக்கு வாங்கிய கேக் பாக்ஸை பைக்கின் முன்னால் வைத்துக்கொண்டு கிளம்பினான். சாலை சற்றே இருட்டாகவும் ஜன நடமாட்டம் குறைவாகவும் இருந்தது. திடீரென்று கதிரின் பைக்குக்கு முன்னால் ஒரு ஸ்கூட்டர் கட்டுப்பாட்டை இழந்து சரிந்து விழுந்தது. அதை ஓட்டி வந்தது ஆதிரா. அவளை துரத்தி வந்த ஒரு கருப்பு நிற ஸ்கார்பியோ கார் அவளது ஸ்கூட்டரை முட்டித் தள்ளியிருந்தது. காரிலிருந்து பயங்கரமான முக அமைப்பைக் கொண்ட 4 ரவுடிகள் கையில் இரும்பு கம்பிகளுடன் இறங்கினார்கள். ஏ, என்னடி நினைச்ச உன்னை பத்தி? பரசுராம் அண்ணனை எதிர்த்துட்டு உயிரோட வாழலாம்னு பாத்தியா? அந்த லேப்டாப்பை குடுடி என்று ஒருவன் ஆதிராவின் கையை பிடித்து இழுத்தான். விடுங்க என்னை, கத்தாதீங்க என்று ஆதிரா தப்பிக்க முயன்றாள். ஆனால் அவளால் முடியவில்லை. சுற்றிலும் இருந்தவர்கள் பயந்து ஓடினார்கள். கதிர் பைக்கை நிறுத்தினான். அவனுக்கு வம்பு தும்புகளுக்குப் போக பிடிக்காதுதான். ஆனால் ஒரு பெண்ணை 4 பேர் வலுக்கட்டாயமா இழுப்பதை பார்த்துக்கொண்டு அவனால் சும்மா இருக்க முடியல. மெதுவாக பைக்கை ஸ்டாண்ட் போட்டுவிட்டு இறங்கி அவர்கள் நோக்கி நடந்தான். யோ, என்ன பண்றீங்க? கைய விடுங்க என்றான் கதிர் சாதாரணமாக. டேய் மெக்கானிக் பையா, ஒழுங்கா ஓடிப்போயிரு, இல்ல வெட்டி போட்டுருவோம் என்று ஒரு ரவுடி கதிரை மிரட்டி கம்பியால் அவனது தோள்பட்டையில் அடித்தான். அந்த கம்பி கதிரின் தோளில் பட்ட அடுத்த நொடி கதிரின் கண்களில் இருந்த அமைதி மறைந்து ஒரு மிருகத்தின் வேகம் வந்தது. அவன் தன் இடது கையால் கம்பியை பிடித்து பிடுங்கி அந்த ரவுடியின் தாடையில் ஒரு பலத்த குத்துவிட்டான். அவன் பறந்து போய் விழுந்தான். அடுத்தவன் கத்தியை ஓங்கி வர கதிர் லாவகமாக விலகி அவனது கையை முறித்து முழங்காலால் அவனது வயிற்றில் மிதித்தான். டிஸ்க், பலார் என்ற சத்தங்கள் அந்த இருட்டிலும் எதிரொலித்தன. கதிரின் ஒவ்வொரு அடியும் ஒரு மாஸ் ஹீரோவுக்கான அசுர வேகத்தில் இருந்தது. ஆதிரா அதிர்ச்சியிலும் வியப்பிலும் வாயடைத்துப் போய் பார்த்துக் கொண்டிருந்தாள். சாதாரணமாக மெக்கானிக் உடையில் இருந்த ஒருவன் நிழல் உலக ரவுடிகளை பந்தாடிக் கொண்டிருந்தான். கடைசி ரவுடியின் கழுத்தை பிடித்து காரின் கண்ணாடியில் மோதவிட்டான் கதிர். கண்ணாடி நொறுங்கியது. இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்தா உயிரோட போக மாட்டீங்க, ஓடிரு என்று கதிர் கர்ஜிக்க அடி வாங்கிய 4 பேரும் காரை எடுத்துக்கொண்டு அலறியடித்து ஓடினார்கள். கதிர் மெதுவாக மூச்சு வாங்கிக் கொண்டே கீழே விழுந்து கிடந்த ஆதிராவின் லேப்டாப்பை எடுத்து அவளிடம் நீட்டினான். நீங்க நல்லா இருக்கீங்களா? அடி எதுவும் படலையே என்று கதிர் கேட்க அவனது முரட்டுத்தனமான சண்டைக்கு முற்றிலும் மாறாக குரலில் இருந்த அக்கறையைக் கேட்டு ஆதிரா ஒரு நிமிடம் ஸ்தம்பித்தாள். அவளது இதயம் வேகமாக துடித்தது. நான் நல்லா இருக்கேன், ரொம்ப டேங்க்ஸ் என்றாள் ஆதிரா கதிரின் கண்களை நேராக பார்த்தபடி. அந்த இருள் சூழ்ந்த சாலையில் அந்த நொடியில் அவர்களுக்குள் ஏதோ ஒரு மெல்லிய ஈர்ப்பு உருவானது. பார்த்துப் போங்க என்று கூறிவிட்டு கதிர் தன் பைக்கை நோக்கிச் சென்றான். அவன் போவதையே பார்த்துக் கொண்டிருந்த ஆதிராவுக்குத் தெரியாது. தான் இப்போது தப்பித்தது வெறும் ரவுடிகளிடம் இருந்து மட்டுமல்ல, தன் வாழ்க்கையை மாற்றப்போகும் கருடனின் நிழலிடம் இருந்துதான் என்று. கருடனின் நிழல்
தொடரின் அடுத்த அத்தியாயம் தொடரும். இத்தொடரை தொடர்ந்து கேட்க விரும்பின் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.